ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீ ஒரு உறவை மனதார நேசிக்கின்றாய். அந்த உறவும் உன்னை மனதார நேசிக்கின்றார். ஆனால் இரு வீட்டார் சம்மதத்துடனும் உன்னுடைய திருமணம் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய். ஆனால் உன் வீட்டில் எப்படி சொல்வது, அவர் வீட்டில் எப்படி சொல்வது, சொன்னால் என்ன ஆகும் என்று பல குழப்பங்களோடும் யோசனையோடும் மன கஷ்டத்தோடும் இருவரும் இருக்கிறீர்கள் என்பது உன் அப்பா எனக்கு தெரியும். தங்கமே, தைரியமாக இரு. உன்னுடைய அன்பு உண்மையானது. நீ மனதார நேசிக்கும் அந்த உறவுடைய அன்பும் உண்மையானது. இருவருடைய அன்பும் உண்மையாக இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் இருவரும் சேராமல் இருப்பீர்கள் தங்கமே? ஆனால் இப்பொழுது ஆண் உண்மையாக இருந்தால் பெண் உண்மையாக இருப்பதில்லை, பெண் உண்மையாக இருந்தால் ஆண் உண்மையாக இருப்பதில்லை, இருவரும் உண்மையாக இருந்தால் கடவுள் எங்களை சேர்ப்பதில்லை என்று கூறிக்கொண்டு இருக்கின்றாய். உன் அப்பா என்னை முழுமையாக நம்புகின்றாய் அல்லவா? நீ மனதார நேசிக்கும் அந்த உறவையே உனக்கு வாழ்க்கை துணையாக உன்னுடைய கைகளில் நான் ஒப்படைப்பேன். நீ கவலை கொள்ளாதே. பல குழப்பங்களோடு நீ இருப்பதால் இந்த மாதிரியான எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் உன் மனதிற்குள் தோன்றுகின்றது. நேர்மறையாக மட்டுமே யோசி. என்னை முழுவதுமாக நம்பு. பல ஏமாற்றங்களை கடந்து விட்டேன் என்னுடைய வாழ்க்கையில். சந்தோஷம் என்ற சொல்லுக்கே என் வாழ்க்கையில் இடமில்லாத பொழுது, கஷ்டத்தை மட்டுமே ஒவ்வொரு நாளும் அனுபவித்து கொண்டிருந்த பொழுது, இந்த உறவே என்னை முழுமையாக சந்தோஷப்படுத்தியது. நான் யார் என்ற உணர்வையே இந்த உறவின் மூலமாகத்தான் நான் கற்றுக்கொண்டேன் என்று பல விதத்தில் உன்னுடைய உறவு எவ்வளவு முக்கியமானது என்பதை எனக்கு தெரியும் தங்கமே. உன்னுடைய உண்மையான உறவை நான் உன்னை விட்டு விலகி போகும்படி செய்ய மாட்டேன். அவ்வாறு விலகினால் என் குழந்தை எவ்வளவு உடைந்து போவாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். நீ நேசிக்கும் அந்த உறவுடன் இரு வீட்டார் சம்மதத்துடனும் உன்னுடைய அப்பா என்னுடைய ஆசீர்வாதத்தோடும் உங்கள் இருவருடைய திருமணம் கோலாகலமாக நடைபெறத்தான் போகின்றது. யார் தடுத்தாலும் சரி, யார் எதிர்த்தாலும் சரி, நீங்கள் இருவரும் ஒன்று சேர்வது உண்மைதான் தங்கமே. இது இந்த வாழ்க்கையின் நீதி. நீங்கள் இருவரும் ஒன்றிணையத்தான் நீங்கள் இத்தனை நாட்களாக சந்தித்து கொண்டீர்கள், பேசி கொண்டீர்கள். இந்த வாழ்க்கையில் நீங்கள் இருவரும் கணவன் மனைவியாக வலம் வரத்தான் போகின்றீர்கள். கவலை கொள்ளாதே. இருவரும் சேர்ந்து என்னுடைய ஆலயத்திற்கு வந்து என்னை பார்த்து நன்றி கூறவும் போகின்றீர்கள். தங்கமே, நான் சொல்லும் அனைத்தும் உன்னுடைய வாழ்வில் நடக்கும். நீ சந்தோஷமாக இருக்க போகின்றாய். பல கஷ்டங்களை கடந்து வந்த நீ இனி அது எல்லாமே கடந்த காலமாக மாறி சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கப் போகின்றாய். அதுவும் உன் உயிரான துணையுடன். கவலைப்படாமல், மனதை குழப்பிக்கொள்ளாமல் தைரியமாக இரு. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.